வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு முழுசாகவே சேர்த்துட்ருக்குறேன். அப்புறமா ஒரு 3லேருந்து 4 துண்டு இஞ்சி, இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்துட்டு எல்லாம் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி கொத்தமல்லியை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக புளி, அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய், இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் இதை வதக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுவதுமாக ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.